அத்லெட்டிக் கிளப் அணி பார்சிலோனாவோட கோபா டெல் ரே கனவை ஜனவரி 24, 2024 அன்னைக்கு நடந்த காலிறுதிப் போட்டியில சரியா அடிச்சு தூக்கிட்டாங்க. பரபரப்பான அந்த போட்டியில கூடுதல் நேரம் வரை போய் 4 முதல் 2 வரை கோல் கணக்குல அத்லெட்டிக் கிளப் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முக்கியமான போட்டி அத்லெட்டிக் கிளப்போட சொந்த மைதானமான சான் மாமஸ்ல தான் நடந்துச்சு. இந்த பாஸ்கனி அவங்களோட விடாப்பிடியான போராட்டத்தால கட்டலான் எதிரிகளான பார்சிலோனாவை வீழ்த்தி ஸ்பெயினோட இந்த முக்கியமான நாக் அவுட் போட்டித் தொடர்ல அடுத்த சுற்றுக்கு போயிருக்காங்க. இந்த போட்டியில அத்லெட்டிக் கிளப் பக்கம் கோர்கா குருச்சேட்டா மற்றும் ஓயன் சான்செட் கோல் போட, பார்சிலோனாவுக்கு ராபர்ட் லெவன்டோவ்ஸ்கி, லாமின் யமால் கோல் அடிச்சு போட்டிய 90 நிமிஷத்தையும் தாண்டி கூடுதல் நேரத்துக்கு இழுத்துட்டு போனாங்க. கூடுதல் நேரத்துல கிடைச்ச இந்த முடிவு பார்சிலோனாவோட போட்டி பயணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாம, ஸ்பெயினோட நீண்டகாலமா வெற்றிகரமான கிளப்களான இந்த 2 அணிகளுக்கு இடையிலான தீவிரமான ஒரு நிரந்தரமான போட்டி உணர்வையும் வெளிச்சம் போட்டு காமிச்சது. குறிப்பா கோபா டெல் ரே கோப்பைக்காக இவங்க அடிக்கடி மோதுற அணிகள். அத்லெட்டிக் கிளப்போட இந்த வெற்றி அவங்களோட இந்த சீசன்ல ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சு உள்ளூர் கோப்பையை வெல்லும் அவங்களோட கனவுக்கு இன்னும் பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. காலிறுதிப் போட்டியின் அனல் பறக்கும் ஆட்டம் ஆரம்பத்திலேயே அதிரடியான கோல்களுடன் தொடங்கியது. அத்லெட்டிக் கிளப் அணிக்காக கோர்கா குருச்செட்டா போட்டி ஆரம்பிச்ச வெறும் 36வது செகண்ட்லேயே கோல் போட்டு தங்கள் அணிக்கு ஆரம்பத்திலேயே ஒரு முன்னிலையை வாங்கிக் கொடுத்து சான் மாமேஸ் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வச்சார். ஆனா பார்சிலோனா அணி சும்மா விடல, பதிலடி கொடுக்க துடிச்சது. ராபர்ட் லெவன்டாவ்ஸ்கி ஒரு கோல் போட்டு ஸ்கோரை சமன் செய்ய, அடுத்ததா இளம் நட்சத்திர வீரர் லமின் யமால் ஒரு அட்டகாசமான கோலை அடிச்சு பார்சிலோனாவுக்கு முன்னிலையை கொடுத்தார். இந்த இளம் வீரரோட கோல் பார்சிலோனா அணியோட அவர் எவ்ளோ இருக்குங்கிறத நல்லாவே காமிச்சது. ஆனா அத்லெட்டிக் கிளப் அணி விடவே இல்ல. ஓயான் சான்செட் மீண்டும் ஒரு கோல் போட்டு ஸ்கோரை சமன் செய்தார். இப்படி மாறி மாறி கோல் விழுந்த இந்த ஆட்டம் வழக்கமான நேரம் முடிஞ்சப்போ 2 முதல் 2 வரை சமநிலையில முடிஞ்சுச்சு. அதனால வெற்றி யார் பக்கம்னு தீர்மானிக்க இன்னும் 30 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா விளையாட வேண்டியதா போச்சு. மாறி மாறி வந்த கோல் கணக்குகள் ரசிகர்களை ஒரு நிமிஷம் கூட அசைய விடாம இருக்கை நுனியில உட்கார வச்சது. இது இந்த மாதிரியான பெரிய போட்டிகள்ல எப்பவுமே இருக்கிற போட்டித்தன்மையை நல்லாவே வெளிப்படுத்துச்சு. ஆட்டம் கூடுதல் நேரத்துக்கு போனதும் ஆட்டத்தோட சூடு இன்னும் ஏறிச்சு. அந்த கூடுதல் நேரத்தை அருமையா பயன்படுத்தி வெற்றிக்கு வழி வகுத்தவங்க அத்லெட்டிக் கிளப் அணிதான். சகோதரர்களான இனாகி வில்லியம்ஸ், நிக்கோ வில்லியம்ஸ் 2 பேருமே பாஸ்கனியோட ஹீரோக்களா ஜொலிச்சாங்க. தலா ஒரு முக்கியமான கோல் அடிச்சு டீமுக்கு வெற்றியை உறுதி செஞ்சாங்க. முதல்ல இனாகி வில்லியம்ஸ் தான் கூடுதல் நேரத்துல கோல் போட்டு அத்லெட்டிக் கிளப் அணியை முன்னுக்கு கொண்டு போனாரு. அப்புறம் அவரோட தம்பி நிக்கோ வில்லியம்ஸ் இன்னொரு கோல் அடிச்சு 4 முதல் 2 வரை ஸ்கோரை உறுதி பண்ணாரு. இதனால கேட்டலான் ஜாம்பவான்களான பார்சிலோனா அணியோட கோபா டெல் ரே பயணத்தை முடிச்சு வச்சாங்க. இந்த சகோதரர்கள் போட்ட கோல்கள் அணியோட போராடும் குணத்தையும் போட்டியில முன்னேறணும்னு அவங்ககிட்ட இருந்த உறுதியையும் நல்லாவே காட்டினது. இந்த தோல்வி ஒரு கசப்பான அனுபவம்தான் பார்சிலோனாவுக்கு. ஒரு முக்கியமான போட்டியில இருந்து வெளியில போறது, லா லிகா, யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள்ல இனி அவங்களுக்கு இன்னும் அழுத்தம் அதிகரிக்கும். இந்த ரிசல்ட் அத்லெட்டிக் கிளப் அணியோட மதிப்பை நாக் அவுட் போட்டிகள்ல ஒரு பயங்கரமான எதிரிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. நேற்று நடந்த கோபா டெல் ரே போட்டி 2023 முதல் 2024 வரை லா லிகா சீசன்ல அவங்க இதுக்கு முன்னாடி மோதின போட்டிக்கும் ரொம்பவே மாறுபட்டு இருந்துச்சு. 2023 அக்டோபர் 22 எஃப்.சி. பார்சிலோனா தங்களுடைய எஸ்டாடி ஒலிம்பிக் லூயிஸ் காம்பனிஸ் மைதானத்துல அத்லெட்டிக் கிளப்பை எதிர்கொண்டு ஒரு கோல் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. அந்த லீக் போட்டியில மார்க்குயோ போட்ட கடைசி நேர கோல்தான் வெற்றியை தீர்மானிச்சது. உள்ளூர் லீக் போட்டியில பார்சிலோனா ஒரு வலுவான எதிரணியை எதிர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்கிற அவங்க திறமையை இது நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. லீக் போட்டியில பார்சிலோனா ஜெயிச்சிருந்தாலும் கோபா டெல் ரே போட்டியில அத்லெட்டிக் கிளப் தங்கள் வீட்டு மைதானத்துல, அதுவும் ஒரே போட்டியில முடிவு தெரியும் நாக் அவுட் சுற்றா இருந்தப்போ அதிரடியா பதிலடி கொடுத்தாங்க. ஒரே சீசன்ல நடந்த இந்த 2 போட்டிகளுமே இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான போட்டி எவ்வளவு பரபரப்பானது, யூகிக்க முடியாததுன்னு நல்லாவே தெளிவுபடுத்துது. போட்டியோட தன்மை, சொந்த மைதான அட்வான்டேஜ் பொறுத்து அதிர்ஷ்டம் எப்படி தலைகீழாக மாறுங்கிறதையும் இது நமக்கு எடுத்து சொல்லுது. அவங்க இதுக்கு முன்னாடி மோதின வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகள் எப்பவுமே இந்த மோதலுக்கு ஒரு கூடுதல் விறுவிறுப்பையும் ஆர்வத்தையும் சேர்க்கும். அத்லெட்டிக் கிளப்க்கும் எஃப்சி பார்சிலோனா வுக்கும் இடையிலான போட்டி ஸ்பானிஷ் கால்பந்திலேயே ரொம்ப பழமையானது, புகழ்பெற்றது. முக்கியமா கோபா டெல் ரே தொடர்ல இவங்களோட மோதல் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த 2 அணிகளுக்குமே கோபா டெல் ரே போட்டியில பிரமாதமான வரலாறு இருக்கு. அடிக்கடி இறுதிப் போட்டியில சந்திச்சிருக்காங்க.
கோப்பா டெல் ரே கோப்பைகள்ல அதிக முறை ஜெயிச்ச பார்சிலோனா தான் சாதனை படைச்சிருக்காங்க. இரண்டாவது இடத்துல அத்லெட்டிக் கிளப் இருக்கு. இவங்க மோதிக்கிறப்போல்லாம் அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் இருக்கும். கூடவே ரசிகர்களுக்கு செம எமோஷனலா இருக்கும். 2024 ஜனவரியில நடந்த காலிறுதிப் போட்டியும் இந்த வரலாற்றை இன்னும் வலுவாக்குச்சு. அவங்களோட நீண்ட நாள் கால்பந்து கதையில இது இன்னொரு மறக்க முடியாத அத்தியாயம். அத்லெட்டிக் கிளப் கோப்பா டெல் ரேல அடுத்த சுற்றுக்கு போனது இந்த சீசன்ல அவங்களோட லட்சியத்தையும் ஸ்பெயினோட டாப் அணிகளை எதிர்க்கிற திறனையும் தெளிவா காட்டுச்சு. ரெண்டு கிளப்புகளும் ஸ்பானிஷ் கால்பந்துல டாப் லெவல்ல தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கிறதால அவங்க மோதும் போட்டிகள் எப்பவுமே ரொம்ப எதிர்பார்க்கப்படும். கடுமையான போட்டி கூடவே பரஸ்பர மரியாதைன்னு ஒரு நீண்ட வரலாறு தான் இந்த எதிர்பார்ப்புக்கு காரணம்.